அமெரிக்காவின் தாக்குதல் திறன் மீதே ஒரு அடி அடித்திருக்கிறது ஈரான். இந்த தாக்குதலுக்கு அப்புறமா ஈரான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு முழு அளவிலான போராக மாறிவிட்டது. இட்ஸ் அ ஃபுல் ஸ்கேல் வார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, ஹார்மோஸ் நீரிணை அது முடக்கப்பட்டிருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதனுடைய அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, செங்கடல்லையும் பார்த்தீங்கன்னா வர்த்தகங்கள் முடங்குவதற்கான ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது அப்படிதான் சொல்லணும். இந்த போர் கையை மீறி போகிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஈரான் இது ஒரு முழு அளவிலான போரா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்புமே மிக கடுமையான எதிர்வினையை பதிவு செய்திருக்கிறார். இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த டீகோட் ஷோல பேச போறோம். வெல்கம் டு டீகோட் வித் விகடன். நான் உங்கள் பிரேம். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சாதாரண காலகட்டங்கள்ல, அதாவது இந்த வார் பதற்றங்கள்லாம் இல்லாத காலகட்டங்கள்ல உலகின் 1/5 பெட்ரோல், அதாவது கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுனுடைய வர்த்தகத்துக்கு மிக முக்கியமான ஒரு பாதையாக இருப்பது தான் ஹார்மோஸ். இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஹார்மோஸ் யாருக்கு சொந்தம், இல்லை அதனுடைய வர்த்தகத்தை கையாள போவது யார் அப்படிங்கிறது தான் இந்த போரினுடைய மிக முக்கியமான ஒரு யுக்தியாக இருந்தது. அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்கள் அப்படிங்கிறது ஈரானுடைய அந்த பிடி, அந்த அந்த ஹார்மோஸ் நீரிணை மீதான பிடியை வந்து விடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. குறிப்பாக அவங்களுடைய உச்ச தலைவருடைய உயிரிழப்புக்கு அப்புறமாக அதை அவங்க சாத்தியப்படுத்த முடியும்னு அமெரிக்கா நினைச்சாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த முதல் போர் வந்து ஒரு அமைதி கட்ட பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்வதற்கான மிக முக்கியமான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து அந்த ஹார்மோஸ் நீரிணையை முடக்கி உலகளாவிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியது அமெரிக்கா மீது. அந்த அழுத்தம் தான் அமெரிக்கா வந்து அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி தள்ளியது. இது எல்லாமே நமக்கு தெரிந்த விஷயம்தான். இந்த அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டது. அதுக்கப்புறமாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொருத்தராட்டு மீற ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கா மீற ஆரம்பித்தது. ஹார்மோஸ் நீரிணையை வந்துகிட்டு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தம் சொல்லுது அப்படின்னு ஈரான் முன்வைத்த கருத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த போரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அமைதி ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த விஷயங்கள் அதை இரண்டு நாடுகளும் தங்களுக்கு ஏற்ற மாதிரியாக வெளி சொல்லும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார் வந்து மீண்டும் தொடங்கியது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அமெரிக்கா கடந்த 10 நாட்களாக தொடர்ச்சியாக ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்திட்டு வருது. ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க கையில இருந்த அதே யுக்தி தான். மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீதான தாக்குதல்களை ஈரானும் மிக தீவிரமாக கையாண்டு வருது. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஹார்மோஸ் நீரிணையில தொடர்ச்சியான போக்குவரத்து, அந்த வர்த்தக போக்குவரத்திற்கான சிக்கல்களும் நீடித்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்மூஸ் நீரிணையில அமெரிக்காவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கப்பல் படைய முன்னிறுத்தி ஈரான்ட்ட இருந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், அதாவது ஹர்மூஸ் நீரிணையில கடந்து செல்லக்கூடிய கப்பல்களுக்கு முழுமையான பாதுகாப்பை நாங்கள் எடுப்போம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு கட்டணம் வசூலிக்கப்படலாம் சொல்லி எதிர்ப்பு வந்து அதை பின்வாங்கின கதை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் செவ்வாய்க்கிழமை இன்று அதிகாலையில கூட அந்த ஹர்மூஸ் நீரிணை வழியாக பயணித்த ஒரு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதில் இருந்த மாலுமிகள் எல்லாமே உயிர் தப்பிப்பதற்காக அந்த கப்பலை விட்டு வெளியேறிய சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது. ஸோ தொடர்ச்சியாக ஹர்மூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பதற்றமான சூழல் தான் நீடிக்குது. அதுதான் இப்போதைய ஸ்டேட்டஸா இருக்குது. இன்னொரு புறம் ஈரானுடைய தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஹர்மோஸ் நீரிணையை முடக்குவதன் மூலமாக மட்டுமே இல்லாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கும் ஈரானும் இந்த வாரை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. குறிப்பா வந்து சொல்லணும்னா ஜோர்டான்ல ஏற்கனவே நடைபெற்ற தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 அமெரிக்க ராணுவ வீரர்கள் வந்து உயிரிழந்திருந்தாங்க. இதை அமெரிக்காவுமே உறுதி செய்திருக்கிறாங்க. இன்னொன்னு ஒரு ஆளில்லா விமானம், ஒரு ட்ரோன், அந்த ட்ரோனை வந்துகிட்டு செயலிழக்கக்கூடிய நடவடிக்கையிலையும் ஒரு அமெரிக்க வீரர் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 2வது முறையாக இந்த போர் தொடங்கியிருக்கல. அமைதி ஒப்பந்தம் முழுமையாக செயலிழந்து இந்த போர் தொடங்கினதுல இருந்து 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய தாக்குதல்ல 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க. ஸோ இந்த ஈரான் அமெரிக்கா வார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோஸ் நீரிணையில ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது மிக மிக கடுமையாக இருக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு புறம் ஈரான் வந்து தன்னுடைய தாக்குதல்களை விரிவுபடுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ தளம் மீதான, அமெரிக்க இராணுவ தளத்தின் மீதான ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு அப்புறமாகத்தான் ஈரானுடைய அதிபராக இருக்கக்கூடிய மசூத் ஒரு கருத்தை சொல்றாரு. இட் பிகேம் எ ஃபுல் ஸ்கேல் வார், அதாவது ஒரு முழு அளவிலான
போராக இது மாறிவிட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மசூத் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஈரானுடைய இந்த தாக்குதல் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்ல இருக்கக்கூடிய ஆரிஃப் ஜான் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க தளத்தை தான் வந்து அவங்க தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல அவங்க குறி வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைமாஸ் அப்படிங்கிற ஒரு ராணுவ அமைப்பின் மீது தான் அவங்களுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கு. தரை வழியாகவே அந்த தரை வழியாக சென்று ஏவுகணைகள் மூலமாக ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ராணுவத்தினுடைய ஒரு இதய பகுதியில நடந்த தாக்குதல் அப்படின்னு தான் வளைகுடால இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. மிக குறிப்பா ஏன் சொல்றாங்கன்னா, ஹைமாஸ் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இந்த அமைப்புங்கிறது தரை வழியாக இருக்கக்கூடிய ஏவுகணைகள்ல அமெரிக்காவுக்கு மிக சிறந்த ஒரு ஏவுகணை அமைப்பாக இருக்கிறது. தரை வலுவிலான ஊடுருவல், அதே மாரி தரைவழி தாக்குதலான ஏவுகணைகள்லாம் இருக்கு இல்லையா? இதை வழிமறித்து தாக்குதலுக்கும், அதே மாரி எதிரி படையினுடைய தரைப்படையை சிதைப்பதற்குமான ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இது பார்க்கப்படுது. ஸோ அந்த அமைப்பின் மேல ஒரு ஈரான் வந்து ஒரு தாக்குதல வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வலுவா இருந்திருக்கு. ஸோ இந்த தாக்குதலை முடித்த பிறகு தான் ஈரான் வந்து டிக்ளேர் பண்றாங்க. இது வந்து ஒரு முழு அளவிலான போராக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய உள்துறை அமைச்சர் பாகிஸ்தானுக்கு போயிருக்கிறாரு. அங்க வந்து சில பேச்சுவார்த்தை குழுன்னு கூட இந்த பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடக்கும். அதாவது ஒரு பக்கம் வார், இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கடந்த கால வரலாறுகளை பார்க்கிறப்போ, போர் நடந்துகிட்டே இருக்கிறப்போ நடக்கிற பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுல பலன் அளிக்காது அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறப்போ, யாராவது ஒரு தரப்பு தாக்குதல் நடத்துவாங்க. அதை ஒட்டி அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியே வரக்கூடிய காட்சிகள் தான் நடக்கும். ஸோ இந்த நிலைமையில இந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி நடக்கும்? பேச்சுவார்த்தைகள் ஒருவேளை நடக்குமா அப்படிங்கிறது கூட தெரியல. ஆனால் ஈரானுடைய உள்துறை அமைச்சர் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இதுவும் இப்போதைக்கு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. ஸோ இந்த ஈரான் அமெரிக்கா போரை பொறுத்தவரையிலும் ஈரான் தன்னுடைய பதிலடி தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். அமெரிக்கா 10வது நாளாக தொடர்ச்சியா தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ராணுவ வீரர்களுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் பெரிய பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இதை பத்தி அவருடைய ட்ரூத் வலைதளத்துல போடும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உயிரிழக்கும் ஒவ்வொரு அமெரிக்க ராணுவ வீரருக்கும் பன்மடங்கு பதிலை வந்து ஈரான் சொல்லியே தீரணும். அதை நாங்க சொல்ல வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வார் வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் தீவிரம் அடைகிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஹர்முஸ்ல பதற்றம் இந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல செங்கடல்லையும் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏமன் நாட்டினுடைய கிளர்ச்சி படையான ஹவுதி அமைப்பினர் அவங்க வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. சவுதி கடற்பரப்பை வந்து நாங்க முற்றுகையிட போறோம். அதே மாதிரி ஹர்மூஸ் மாதிரியே மிக முக்கியமான ஒரு நீர்வழி பாதையான செங்கடலுக்கும் ஏடன் வளைகுடாவுக்கும் இடையேயான பாப் எல் மன்டேப் அப்படிங்கிற நீரிணை பகுதியையுமே வந்து நாங்க முற்றுகையிட போறோம். அங்க வந்து கப்பல் போக்குவரத்துடைய கண்ட்ரோல் அதையுமே நாங்க கையில் எடுக்க போறோம் அப்படின்னு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே ஏமன் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய சனா சர்வதேச விமான நிலையத்தில் மீதான ஒரு தாக்குதல் நடைபெற்றுச்சு. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த விமான நிலையம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அந்த தாக்குதலுக்கு அப்புறமாகத்தான் வந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களுமே சவுதி அரேபியாவுக்கு எதிரான இந்த நடவடிக்கை எடுக்கிறத பார்க்க முடியுது. சரி, இது ஒன்றும் பெரிய இம்பாக்டா ஒரு கிளர்ச்சியாளர்கள் வந்துட்டு ஒரு கப்பல் போக்குவரத்தையே முடக்கிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழலாம். ஆனால் அதே நேரத்தில் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் எல்லாருமே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசா போர் நடந்துச்சுல, இஸ்ரேல் வந்துட்டு காசா மீதான ஒரு தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த காசா போரின் போது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கப்பல்களை வந்து தாக்கி ஹவுதிஸ் அவங்களுடைய பவரை காமிச்சிருக்காங்க இந்த செங்கடல் பகுதியில். ஏற்கனவே ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறதுனால சவுதி அரேபியா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை வந்து குழாய் மூலமா செங்கடலுக்கு கொண்டு வந்து செங்கடல் மூலமாட்டு அவங்களுடைய வர்த்தகத்தை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல ஹவுதிஸ்னுடைய இந்த அறிவிப்பு, ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சவுதிக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க போய் நிக்குது அப்படின்னா, கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வுல தான் போய் நிக்குது. அமெரிக்காவிலேயுமே கச்சா எண்ணெயினுடைய கொள்முதல் விலை மிக அதிகமாக அதிகரித்திருக்கிறது. சர்வதேச அளவிலேயுமே வந்து பாத்தீங்கன்னா இதனால கச்சா எண்ணெயினுடைய விலை, பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாத்தினுடைய விலையுமே அடுத்தடுத்த சில நாட்கள்ல அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஹவுதீஸினுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து நாங்கள் சமாளிச்சிருவோம், எங்களுடைய படை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீரான ஒரு போக்குவரத்தை உறுதி செய்யும் அப்படின்னு சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஹர்மூஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டம் அப்படிங்கிறது
இப்போதைய சூழல்ல செங்கடலுக்கும் பரவியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஓவராலா இந்த ஈரான், இந்த மத்திய கிழக்கு வார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே தான் செல்கிறது. ஏற்கனவே ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அதை ஒட்டி அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் ஒரு 60 நாள்ல இறுதி ஒப்பந்தம் ஏற்படப்படும். அதை ஒட்டி முழுமையான ஒரு அமைதிக்கு வித்திடப்படும் அப்படின்னு எல்லாருமே கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமைதி ஒப்பந்தம் செயலிழந்து போர் மீண்டும் தொடங்கிவிட்டது. போருமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா, இந்த ஒரு போர் அப்படிங்கிறது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே, எல்லா விதங்கள்லயுமே பாதிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா தான் இருக்குது. ஏற்கனவே நடந்த போர்லயே வந்துட்டு இந்தியாவிலயும் சரி, உலக நாடுகள்லயும் கச்சா எண்ணெய் விலை, பெட்ரோல் விலை எல்லாம் மிக அதிகமாக அதிகரித்தது. இப்போது அந்த போர் வந்து இன்னும் விரிவடைந்து சவுதி அரேபியா, அதே மாரி ஏமன்ல இருக்கக்கூடிய கிளர்ச்சி படைகள் அப்படின்னு சொல்லி போறது அப்படிங்கிறது மிகப்பெரிய த்ரெட்டாகத்தான் இருக்குது. ஸோ இந்த போர பொறுத்தவரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு மிக கடினமான நாட்களை எதிர்கொண்டு தான் நாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் உலகுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்குது. ஒரு 10 நாள் ஆயிருக்கு. 10 நாளுக்கு அப்புறமா தாக்குதலுடைய வீரியம் எந்த வகையிலயாவது குறையுமா அப்படின்னு பார்த்தா, இல்ல அது அது இரட்டிப்பாகிக் கொண்டே போகிறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக இந்த வார் சம்மந்தப்பட்ட அப்டேட் எல்லாமே நாம நம்மளுடைய டிகோட் ஷோல அதனுடைய பல்வேறு பரிணாமங்களோட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே வகையில அடுத்தடுத்த நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க விகடன் டிகோட் ஷோவோட இணைந்திருங்கள். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.